நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் வந்து எப்படி வந்து ட்ரேட் எடுக்கிறது, க்ரூட் ஆயிலில் வந்து ட்ரேட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், எந்த டைமிங்கில் வந்து மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக வந்து க்ரூட் ஆயில் வந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப பெரிய வாலட்டிலிட்டியும் இருக்காது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு வேளை இறங்குது அப்படின்னா எப்பயாவது ரேர்லி 400 பாயிண்ட் அது மாதிரி ரேர்லி மந்த்லி ஒன் டே ஏதாவது பெரிய நெகட்டிவ் நியூஸ் இருக்குது க்ரூட் ஆயில் வந்து பாதிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி பட்சத்தில் மட்டும் 400 பாயிண்ட் இறங்கும், 400 பாயிண்ட் ஏறும். அது நடந்திருக்கு, போன மாதத்தில் கூட நடந்திருக்கு. ஏதாவது ஒரு நாள் நடக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் இறங்கணும்னா தெரிஞ்சு புட்டு எடுத்தோம்னாக்க ஹையஸ்ட் ஸ்டாப்லாஸ் வச்சுட்டு விட்டோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் நார்மலான டேஸில் வந்து மார்க்கெட் வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது க்ரூட் ஆயிலில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து க்ரூட் ஆயில்னா எடுத்த உடனே நம்ம ஏதோ ஒரு இடத்துல மேலே போயிட்டுருக்கா உடனே கால், கீழே போயிட்டுருக்கா உடனே புட்டு, அது மாதிரி எடுக்காம மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த ப்ரீவியஸ் டேவோட லோ ஹை இதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் டே எப்படி ட்ரேட் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முந்தா நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் தான் மார்க்கெட்டு. இதை மாதிரி வந்து இந்த 20 டே மூவிங் ஆவரேஜ் ஒட்டியே மார்க்கெட் இருக்கும்போது மேலே கீழே போகும்போது இது ஒரு சைடுவே மார்க்கெட்டு. இதில் வந்து ரொம்ப கம்மியான பாயிண்ட் தான் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ஆனா வந்து அதுவுமே பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து எப்போ வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஆரம்பிக்குதோ அடுத்த கேண்டில்ல கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அடுத்த கேண்டில் மேலே போகும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த அளவுக்கு போகல. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எதுவும் பெருசாக நியூஸ் கிடையாது, இன்வென்ட்ரி நியூஸ் கிடையாது. இப்போ மார்க்கெட் வந்து இன்வென்ட்ரி நியூஸ்க்காக வெயிட் பண்ணுது. அதுவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி நியூஸ் வந்து வந்திருந்தது. ஸோ டிமாண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால அது வந்து நல்லா வந்து ஒரு மார்னிங்கே வந்து 11 o'clock வந்து அப்போ கொடுக்க ஆரம்பிச்சது. அப்போ எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு 15 மினிட்ஸில் பார்க்கும்போது க்ரூட் ஆயில் வந்து இதை மாதிரி வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்க பிளேஸ் ஆயிருக்கு. அது அதுக்கு மேலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை வந்து ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணும்போது அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. சரிங்களா? ஹையர் ஹை அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி எந்த மணிக்கு 8 மணிக்கு தான் வந்து 11 மணிக்கு ஆரம்பிச்ச ரேலி வந்து பார்த்தீங்கன்னா 827 இதுதான் லோ. இங்கிருந்து 828லேருந்து ஆரம்பிச்சது 976 நியர்லி 150 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. இப்போ நீங்க இதுல இருந்து ஒரு லாட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கூட 15,000 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு. 2 லாட் எடுத்துருப்பீங்க. இப்போ நான் வந்து இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் இங்க தான் இருக்கு. 868 கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு 965ல தான் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் எல்லாம் எப்படி நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஏற்கனவே வந்த ஒரு ஹை. அந்த ஹைல வந்து அடிக்கடி மார்க்கெட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, அந்த பேஸ் பண்ணி தான் வரைஞ்சிருக்கோம். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரமே கிடையாது. மார்க்கெட்ல வந்து ஒரு நாள் நீங்க ட்ரேட் பண்றீங்க, அதுல வந்து ஒரு ஹை இருக்கு, அந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் அடிக்கடி ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இடத்த நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து நம்மளுக்கு நல்ல ஐடியா கொடுக்கும். திரும்ப அடுத்த தடவை ட்ரேட் எடுக்கும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் வந்து ஃபேஸ் பண்ணுதா இல்ல பிரேக் பண்ணுதா. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று என்ன நடந்ததுன்னா இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் எப்படி இருக்கு பாருங்க. அடுத்த 15 மினிட்ஸ் அந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வருது. இத மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இங்க வந்து எங்கேயும் வேற எங்கேயுமே கிடையாது. அதாவது இங்க இருக்கு அப்படின்னா இது வந்து விக் வச்சு வந்திருக்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் கிடையாது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் கிடையாது. அதனால இதை நம்ம கன்சிடர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க வந்து இங்க வாங்கியிருக்கீங்கன்னா அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 20 டே மூவிங் ஆவரேஜ் தான் இருக்கணும். ஏன்னா அதை பிரேக் பண்ணாது, அதை டச் பண்ணல. அப்போ அதை டச் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்க வந்து இந்த 20 டே மூவிங் ஆவரேஜ் ஒவ்வொரு லைனுக்குமே ஒவ்வொரு கேண்டலுக்குமே வந்து எப்படி இருக்கும்னா 20 டே மூவிங் ஆவரேஜ் அதுக்கு கீழே இருக்கும். அதை ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி எடுக்க தேவையில்லை. இதை மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து இந்த ஸ்விங்கோட லோ
இந்த ஸ்விங்கோட லோ நீங்க எந்த இடத்துல எடுத்திருக்கீங்களோ இப்போ மேலே போக போக ஒரு 10 ரூபாய் டிஃபரன்ஸ்ல வந்து நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா வந்த ஹை லோ அதுதான். இப்போ வந்து இது வந்து மார்க்கெட் வந்து கீழே இருந்து மேலே வரும்போது இது கூட ரெசிஸ்டண்டா இருக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ட்டையும் பிரேக் பண்ணுது அப்படின்னாக்க அடுத்தது அடுத்த ரெசிஸ்டன்ட்டுக்கு போகும். சரிங்களா? இப்படிதான் வந்து க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் எடுக்கணும். சப்போஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் நேத்திலாம் போகல, ஆனா இன்னைக்கு தான் வந்து போகுது. பாருங்க, இதுவே ரெசிஸ்டண்டா இருந்தது. நேத்தியை பொறுத்த வரைக்கும் இதுவே வந்து ஒரு ரெசிஸ்டண்டா இருந்தது. அந்த பக்கத்தை டச் பண்ணவே முடியல. இதை கிராஸ் பண்ணியிருந்தா தான் அடுத்து ஃபர்தரா நம்ம இந்த பக்கம் கால் எடுத்துருக்கணும். அப்ப இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம புட் எடுத்திருந்தா கூட நம்ம வந்து கீழே வரும்போது ஒரு 10-20 பாயிண்ட் எடுக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து இதை கிராஸ் பண்ணிட்டு இதை ஸ்டாப் லாஸா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இது இன்னைக்கு இது வந்து நேற்று நைட்டு நடந்த ஒரு ட்ரேடு. இதுக்கு ப்ரீவியஸ் டேவும் அதே மாதிரி ஒரு ட்ரேடு நடந்தது. பாருங்க, இங்கேயுமே வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே க்ளோசிங் கொடுத்து மேலே போச்சு. அது டே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அப்போ எப்பவுமே நீங்க நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், இல்லை எதுவா இருந்தாலுமே சரி, கரெக்டான ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டா இருக்கும்போது மட்டும் நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது ரொம்ப ஆர்வ கோளாறுல இல்லை வந்து ரொம்ப வந்து மார்க்கெட்டை நம்பக்கூடாது. இது வந்து மேலே போயிடும், இது கீழே வந்துடும் அப்படின்ட்டு ரொம்ப நம்பிட்டு இல்லாம இந்த இடத்துக்கு மேலே இருந்தா மட்டும்தான் நான் ட்ரேட் எடுப்பேன், இதுதான் கரெக்டான என்னோட என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை மட்டுமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்க வந்து ட்ரேடிங்ல சக்சஸ் பண்ண முடியும். நீங்க எந்த இடத்துல வேணாலும் நான் ட்ரேட் எடுப்பேன், அதுல வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும் மார்க்கெட் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். மார்க்கெட்டு எல்லா நேரமும் வந்து இது நம்மளுக்கு மார்க்கெட் எப்பவுமே மூவ் ஆயிட்டு தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதே மாதிரி 20 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேல அதை கீழே பிரேக் பண்ணி இங்க பாருங்க, இது எப்படி பிரேக் பண்ணிருக்கு பாருங்க. அப்போ நீங்க வந்து இந்த 20 டே மூவிங் ஆவரேஜ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும் எப்பவுமே 15 மினிட்ஸ்ல. இங்க எடுக்கிறீங்க அப்படின்னாக்க மேல போயிருக்கு, மேல போனது இது வரைக்குமே போயிருக்கு. இந்த இந்த பாயிண்ட் நான் வரைஞ்சிருக்கேனே, அது பாருங்க எந்த அளவுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணுது அந்த இடத்துன்றது. சரிங்களா? இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே வரைஞ்சது. நீங்க எப்பவுமே வந்து இந்த ஹையெல்லாம் வந்து அப்பப்போ நீங்க டிரா பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டண்டா இருக்கும். அது ரெசிஸ்டண்டா இருக்கும். திரும்ப இதுக்கு மேல இருக்கும்போது இது சப்போர்ட்டா மாறிடும். அந்த மாதிரி இருக்கும் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கேயுமே பாருங்க, இந்த 20 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே தான் போகுது மார்க்கெட். அப்போ இந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க எடுத்துட்டு நீங்க வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸி, சிம்பிளா இருக்கும். ஏன்னா அதுல வந்து பெருசா நியூஸ் வந்து இடையில வராது. எந்தெந்த டேஸ்ல வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வரும் அப்படிங்கிற டேட்டா அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன். அந்த இன்வென்ட்ரி டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்றது, எந்த இடத்துல பார்க்கறது அப்படின்றதையும் நான் சொல்றேன். என்னால வந்து அந்த டேட்டாவை பார்த்துட்டு இல்லை வந்து இந்த அனலைஸ்லாம் பண்ண முடியாது. எனக்கு இன்னுமே வந்து கிளியரா இப்போ வந்து என்னதான் வந்து நம்மளுக்கு இப்போ எனக்கே தெரியுது அப்படின்னாலுமே இப்போ வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இப்போ நான் பல நாள் வந்து இதில் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து எனக்கு வந்து எந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல எடுக்கக்கூடாதுன்றது எனக்கு தெரியும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாள் அதுல வந்து திரும்ப பழக்கப்படணும். பழக்கப்பட்டாதான் வந்து அந்த இது வரும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னாக்க இப்போ வந்து எப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, 20 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேல மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, இதை ஸ்டாப் லாஸை வச்சுட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், நீங்களும் வந்து க்ரூட் ஆயில்ல வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா இது நிஃப்டியை விட ரொம்ப சேஃபானது. நீங்க வந்து ஒரு தடவை வந்து இன்னைக்கு ரெசிஸ்டண்டா இருக்கு இந்த இடத்துல நீங்க எடுத்துட்டீங்க, இதை வந்து நீங்க வந்து இப்போ கொஞ்சம் லாஸ்ல இருக்கு அப்படின்னா கூட நீங்க வந்துட்டு ஆவரேஜ் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எடுத்துக்கலாம். அப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். இந்த ட்ரேட் வந்து அடுத்த நாள் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஏன்னா இது வந்து முடிஞ்ச அளவுக்கு மாசம் ஃபுல்லாவே வித்தின் 300 பாயிண்ட் 400 பாயிண்ட்லயே வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். ரொம்ப வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு மூமெண்ட்டை கொடுக்காது. நீங்க இப்போ ஒரு லாட் எடுக்கிறீங்கன்னா 100 ரூபாய் இறங்கினா கூட உங்களுக்கு 10,000 ரூபாய் தான் நான் சொல்றோம். உங்களுக்கு ஆப்போசிட்டா போகுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரி போகாம நீங்க வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை ப்ரீவியஸ் 15 மினிட்ஸ் லோவை வந்து ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
கன்சால்டேட் ஆனது திரும்ப வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இங்கிருந்து ஏற ஆரம்பிக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. இந்த மாதிரி பெரிய கேண்டில் இருக்கும்போது ஓகே இங்க வந்து ட்ரேடர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த சப்போர்ட்டையும் வந்து பிரேக் பண்ணி மேலே போகுது. அப்போ இந்த இடத்துல நீங்க கால் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை கன்ஃபர்மேஷனா வச்சுக்கிட்டு இந்த இடத்துல கால் எடுக்கிறீங்கன்னாக்க அடுத்த சப்போர்ட் வரைக்கும் அது போகுது. ஏன் அப்போ வந்து நீங்க இதை ஸ்டாப் லாஸா வச்சுட்டு நீங்க இந்த இடத்துல எடுக்கலாம். நீங்க ரிவர்ஸ் ஆனா கூட இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ். ஆனா அந்த ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் மட்டும் நீங்க வந்து எப்பவுமே வந்து மறந்துடக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் போடாம ஓகே நம்ம ட்ரேட் பண்ணிடலாம்னு மட்டும் எப்பவுமே நினைக்கவே கூடாது. ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்றது ஏன்னா உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா நீங்க அடுத்த ட்ரேட் கூட நீங்க எடுத்துக்கலாம், அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டில எடுத்துக்கலாம். ஆனா இது திரும்ப வந்துடும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல எப்பவுமே இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வேணும் க்ரூட் ஆயில் பத்தின டேட்டா உங்களுக்கு வேணும், இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், எனக்கு வந்து டெய்லி வந்து ஒரு கால்ஸ் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். டெய்லி வந்து வாய்ப்பு வருமானது மேக்ஸிமம் டேஸ்ல வரும். அந்த டேஸ்ல மட்டும் என்ட்ரி எடுத்தா கூட உங்களுக்கு வீக்லி ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் வருது அப்படின்னா அதுல வந்து ஒரு 2 லாட் எடுக்கிறீங்கன்னா 15,000 ரூபான்றது ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். நிஃப்டி மாதிரி கிடையாது. இதுல அமௌண்ட்டும் வந்து ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும். ஏன்னா 100 குவான்டிட்டி அப்படின்னும் போது ஒரு ட்ரேட் எடுக்கவே ஒரு 25 ஒரு 250 இருக்கிறது எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 25 அது மாதிரி வரும். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆப்ஷன் செயினை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 150 பாயிண்ட்ஸ் கேப்ல இருக்கும் உங்களுக்கு. 5,950 6,000 இது மாதிரி 50 பாயிண்ட்ஸ் கேப்ல இருக்கும். மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா இப்போ மந்த்லி கேண்டில் எடுத்து காட்டுறேன். இதோட ஹை லோ பாத்தீங்கன்னா 5,052ல இருந்து 6,135. இது வந்து போன ஜனவரி மந்த்ல வந்து இருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா 6,500 7,000 வரைக்குமே மார்க்கெட் மூவ் ஆன டேஸ்லாம் இருக்கு. அது அது வந்து இதுல வந்து காமிக்கல. இந்த க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பழைய டேட்டாஸ்லாம் இருக்காது. ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கும், 6 மந்த்ஸ் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து 6,000லாம் ட்ரேட் ஆயிருக்கே, அது எப்போன்னு தெரியல. 6,500 ரேஞ்சிலலாம் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஆனா அது அதோட மார்க்கிங் அங்க இல்லை. ஓகே. ஸோ ஒரு ஒரு மந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இதுல பாத்தீங்கன்னா லோவே வந்து 5,500 தான். அதுக்கு கீழே பிரேக் பண்ணவே இல்லை இன்னும். அதே மாதிரி ஹை வந்து பாத்தீங்கன்னா 6,087. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆகும். இதுல வந்து சேஃபாகவும் இருக்கும், ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். நம்ம வந்து 1 hour கேண்டில் அதை பேஸ் பண்ணியுமே நீங்க அழகா ட்ரேட் எடுக்கலாம். நீங்களே எடுக்கலாம், நீங்க வந்து என்னதான் புஷ் பண்ணணும்னு இல்லை. இருந்தாலும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஷுவரா ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க சொன்னா நல்லா இருக்கும். இப்போ 1 hourல பாத்தீங்கன்னா நேற்று எப்படி ட்ரேட் ஆயிருக்கு பாருங்க. 11 o'clockல இருந்து எல்லா 1 hour கேண்டலும் வந்து மேலதான் பிரேக் ஆகி போயிருக்கு. எல்லாமே 20 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலேயும் போயிருக்கு. அப்போ இந்த 20 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேல ஒரு 1 hour கேண்டல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு கேண்டலுமே ப்ரீவியஸ் கேண்டலுக்கு லோ எல்லாம் வரும். ஒண்ணு நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணலாம், இல்ல ஒவ்வொரு கேண்டலோட எண்ட்லயுமே வந்து நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த கேண்டல் அது உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்க வெயிட் பண்ணி அடுத்த கேண்டலுக்கு லோ வந்து எப்போ வருது அப்படின்றத பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அது எப்பவுமே அப்படிதான் நடக்கும். மேக்சிமம் டைம்ல ஒரு ப்ரீவியஸ் கேண்டலோட லோ வரைக்கும் வந்துட்டு வருங்க. இப்போ இந்த கேண்டல்லாம் பாருங்க, மேக்சிமம் வந்து அந்த இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது வந்து நடக்கும். பட் நம்ம வந்து எடுத்துட்டோம், நம்ம வந்து இந்த 20 டே மூவிங் ஆவரேஜை மட்டுமே ஸ்டாப் லாஸாக வச்சுக்குவோம், இல்லை ப்ரீவியஸ் 1 ஹவரோட லோ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்குவோம். ஏன்னா ப்ரீவியஸ் 1 ஹவரோட லோ வந்து இந்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு, சரிங்களா? ஒரு நாளைக்கு வந்து எடுக்கிறோம் அப்படின்னா மினிமம் இப்போ இந்த இடத்துல நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இறங்குதுன்றது கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எந்த இடத்துல வந்து ஒன்று ரெசிஸ்டன்ட் கிட்ட தான் நீங்க கொடுக்கறதுக்கு நினைக்கணும். இப்போ இந்த சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் எங்க, அந்த இடத்துல பியரிஷ் கேண்டில் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 15 மினிட்ஸ்ல பியரிஷ் கேண்டில் வந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல மட்டும்தான் ரெசிஸ்டன்ட் கிட்ட ஃபேஸ் பண்ணணும்னா நீங்க வந்து காஷியஸா அதை வித்துடணும். இதுக்கு மேலேயும் போகும்ட்டு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. அப்படி போகுது அப்படின்னா திரும்ப ஒரு புல் பேக் கொடுக்காம அது மேல போகாது. இப்ப வந்து இங்க வந்து இறங்கி இருக்கு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்க இருந்து மேலே ஏற ஆரம்பிக்கும்.
போகணும் அப்படின்னாக்க இந்த சப்போர்ட்டை உடைக்கல அப்படின்ற பட்சத்துல உடைக்க முடியல மார்க்கெட்டால அப்படின்னா திரும்ப இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி மேலே போகும். மேலே போயிட்டு அடுத்தது 6088 போகும். அடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 6135. இந்த அளவுக்கு போகுமா, இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில் போகுமான்றது இப்போதைக்கு இல்லை. அது இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவல் இங்க வரைக்கும் போகும். அப்போ ஒருவேளை நீங்க பாக்குறீங்க இந்த இடத்துக்கு மேல வந்து கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னாக்கா நீங்க தாராளமா இதை ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணீங்கன்னாக்கா திரும்ப இது வரைக்கும் போகும். ஸோ இப்படிதான் வந்து க்ரூட் ஆயில ட்ரேட் பண்ணோம். வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அது இதுன்னு பல விஷயங்களையும் வந்து குழப்பிக்கணும்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது. 20 டே மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணாம கேண்டில் மூவ் ஆகுது அப்படின்னாலே அது வந்து புல்லிஷா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு, 20 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க அப்போ புட்டும் எடுத்துக்கலாம். புட்டு அப்போ மட்டும்தான் புட்டு எடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து புட்டு எடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த 6000 புட்டு இருக்கு இல்லைங்களா, நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்தது. லைன் இல்லைங்களா, இந்த 187ல இருந்து 226 வரைக்கும் போச்சு. நியர்லி ஒரு 30 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்மளுக்கு இந்த புட்டு சைடுமே வந்து கிடைச்சது அந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு அப்புறம். அப்போ எப்பவுமே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இல்ல 1 ஹவர் கேண்டில் இது மாதிரி வந்து அது 15 மினிட்ஸ்லயே அழகா ஃபார்ம் ஆயிருந்தது. பிரேக் அவுட்னா இப்படி இருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ்ல விக்கு வச்சு இந்த ஸ்ட்ரக்சர் வந்தா மட்டும் நீங்க புட்டோ காலோ நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் எடுத்து வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணீங்கன்னா இப்ப இந்த இடத்துலயும் தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனா இது வந்து விக்கு வச்சிருக்கு. இது மாதிரி விக்கு வச்சிருக்கும் போது இதுக்கு ஃபாலோ அப் கேண்டிலும் இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த கேண்டில்ல வந்து ஒருவேளை நீங்க இதை வந்து பிரேக் அவுட்னு நினைச்சிட்டு ட்ரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்க இதோட லோவஸ்ட் ஸ்டாப் லாஸா வச்சிருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ லாஸ் வந்தா கூட மினிமமா போயிருந்திருக்கும். அதுவே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதோட விக் எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்ல ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரி இருக்கு. அடுத்த கேண்டில் இதை வந்து நல்லா எங்கல்ஃப் பண்ணி நல்லா மேல க்ளோஸ் ஆயிருக்கு, விக்கு பெருசா இல்லை. அப்போ நம்ம என்ன நினைக்கலாம், புல்ஸ் வந்து அதாவது இந்த பர்டிகுலர் இதுல பையர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த 15 மினிட்ஸ்ல நீங்க வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம் புட்டு. இப்போ நீங்க இதுல வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்க இங்க இருந்து உங்களுக்கு அடுத்த ரெட் கேண்டில் வர வரைக்குமே நீங்க வெயிட் பண்ணிருக்கலாம். இங்க வரைக்கும் வந்து இதுதான் ரெட் கேண்டில் வந்துருச்சு, க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னாக்கும் அப்ப என்ன நீங்க உடனே இங்க க்ளோஸ் பண்ணிடணும்னு அவசியம் கிடையாது. இந்த கேண்டில் இதோட ஃபுல் பாடி வரைக்கும் வந்திருக்கு பாருங்க, 218 வரைக்கும் வந்திருக்கு. அப்ப 218ல அடுத்த கேண்டில்ல வந்து நீங்க வந்து எக்ஸிட் ஆயிக்கலாம். சரிங்களா? அப்ப நான் இல்ல ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை நான் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன்னா கூட 208ல வந்து உங்களுக்கு எக்ஸிட் ஆயிருக்கும். திரும்பவும் அதே மாதிரி இங்க வந்து புல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அது அப்படி கீழே போறது வந்து எப்பவுமே வந்து 20 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்து போகுது அப்படின்னா அதுக்கு கீழே ஃபாலோ கேண்டில் கொடுத்தாக்க அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஓகே அப்ப கால் ஏறுதுன்னு சொல்லிட்டு நீங்க கால் சைடு போயிடலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப புட்டு தான் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா இங்க வந்து கீழே ஃபாலோ கேண்டிலோ இதுக்கு கீழே வந்து போகல 15 மினிட்ஸ்ல. அப்போ நீங்க வந்து திரும்பவும் இந்த இடத்துலயுமே வந்து உங்களுக்கு புல்ஸ் இந்த இடத்துலயுமே பையர்ஸ் வந்திருக்காங்க. திரும்பவும் இங்க இருந்து வந்து மார்க்கெட் வந்து மேல போகுது, அதாவது புட்டு வந்து ஏறுது. அப்ப இங்க இருந்தா உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, நீங்க இந்த கேண்டில் எடுத்திருந்தீங்கன்னா கூட 206ல இருந்து இங்க 225. ஸோ நியர்லி ஒரு 19 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ 10 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா கூட 2 லாட் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2000 கிடைக்கும். அதனால க்ரூட் ஆயில்ல மேக்சிமம் வந்து எனக்கு டைம் இல்லை, நிஃப்டில எல்லாம் ட்ரேட் பண்ணேன், நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நைட்ல இருந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ட்ரேட் எடுக்கணும், ஒரு 1000 2000 சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க க்ரூட் ஆயில சூஸ் பண்றது ரொம்ப நல்லது. இது பத்தின சும்மா பிளைண்டா இல்லாம ஒரு கம்யூனிட்டி கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இதுல கிடைக்கும். நம்ம தனியா வந்து ஒர்க் பண்றதை விட மற்றவங்களோட நாலேஜும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். க்ரூட் ஆயில்ல ட்ரேட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாக்க என்னோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.